சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். சாமிநாதன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 8 வயது பள்ளி சிறுமி கடந்த 12ஆம் தேதி வட மாநில இளைஞர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ஆரம்பாக்கம் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜி விஸ்வகர்மா என்ற இளைஞரை கடந்த 25ஆம் தேதி ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் கைது செய்தனர். இதையடுத்து மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு கடந்த 26ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்ட போக்சோ சிறப்பு கோர்ட் நீதிபதி முன்னிலையில் அவரை ஆஜர்படுத்தி வழக்கை விசாரித்த நீதிபதி 15 நாள் சிறை காவலில் அடைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர் சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட வடமாநில இளைஞர் ராஜீவ் விஸ்வகர்மாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணைக்காக நேற்று ஆரம்பாக்கம் போலீசார் 4 நாள் காவலில் எடுத்தனர். இதனையடுத்து நேற்று இரவு முழுவதும் கவரப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் குற்றவாளியை வைத்து போலீசார் தொடர் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் இன்று காலை சம்பவ இடமான மாந்தோப்பிற்கு பலத்த பாதுகாப்புடன் குற்றவாளியை போலீசார் அழைத்துச் சென்று சுமார் 10 நிமிடம் மட்டும் விசாரணை நடத்தினர். ஏற்கனவே அப்பகுதியில் ஒரு பெட்டிக்கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவையும் துணி போட்டு மறைத்த போலீசார் விசாரணை நடைபெற்ற இடத்தின் அருகே யாரையும் அனுமதிக்கவில்லை. அதன் பிறகு குற்றவாளி ராஜீவ் விஸ்வகர்மாவை கவரப்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு அழைத்துச் சென்று தற்போதும் விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாமிநாதன்.